அனைவருக்கும் வணக்கம். ஹாய் ஹலோ வியூவர்ஸ், திஸ் இஸ் சௌமியா ஹியர் ஃப்ரம் A to Z Astro Infinity Stream யூடியூப் சேனல். எஸ், இன்னைக்கு டே 7 ஆஸ் யூஷுவல் சூப்பர்பான வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆன்மீக கதையோடு தான் இன்றைக்கி வீடியோ கண்டென்ட்குள்ளே நம்ம போக போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் நட்பு அப்படிங்கிற வார்த்தையே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க. ஒரு ஆணும் பெண்ணும் நட்பாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணும் நட்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆணும் நட்பாக இருந்தாலும் சரி, ரொம்ப நாளைக்கு அந்த நட்பை கண்டினியூ பண்ண முடியல. அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண நினச்சாலும் சுற்றி இருக்கவங்க அதை கண்டினியூ பண்ண விடுறது கிடையாது. ஏன்னா நட்பு அந்த இடத்துல உண்மை நிலையை மறந்து மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியாக மாதிரி அந்த இடத்துல நட்புங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் உடஞ்சி போயிடுது. ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நட்பாக இருக்கேன்னு சொல்கிறாங்க, முன்னாடி அன்பாக பழகுறாங்க, பின்னாடி போய் அவங்க அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, பட் என்ன பண்ணுறது நண்பனாக போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க கிட்ட குறை சொல்லிட்டு நம்ம நண்பனை நம்ம தான் திருத்தணும். ஆனால் அதை பற்றி நினைக்காம நண்பனை பற்றி இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லிட்டு பட் முன்னாடி மட்டும் நண்பனை நடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க ஒரு சில கூட்டங்கள். இன்னொரு சில கூட்டங்கள் அவங்க நமக்கு துரோகம் பண்ணுறாங்க, முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் கூட என்னதான் இருந்தாலும் அவன் நண்பன் இல்லையா அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டு ஒன் சைடாக மட்டுமே ட்ரூவாக இருந்துட்டு போயிட்டுருக்காங்க. இதற்கிடையில் இன்னும் 2 பேரும் உண்மையாகவும் நட்பாகவும் அன்பாகவும் இருந்தாலும் கூட மூன்றாவதாக ஒரு நபரோட தலையீடுனால 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிவிட்டு தன்னோட நட்பை லைஃப் லாங் கேரி பண்ணி கொண்டு போக முடியாத சூழ்நிலைக்கு போகிறாங்க. ஆனால் ஒரு நட்புங்கிறது ஒரு புனிதமான ஒரு உறவுங்க. ஒருத்தருக்கு ஒரு நண்பன் இருந்தால் எத்தனை உறவுகள் இருந்தாலும் இல்லாட்டினாலும் எந்த கஷ்டம்னாலும் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய இடத்துல அவங்கள வச்சுக்கிட்டு நாம் நம்மளோட லைஃப்பை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாங்க. இதை ஒரு அற்புதமான ஆன்மீக கதையோடு உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். இந்த காலம் அந்த காலம் இல்லைங்க, நம்ம ஒரு பெரும் இதிகாசமாக சொல்லக்கூடிய ராமாயணத்தில் கூட இந்த நட்பை பற்றின உணர்ச்சி பூர்வமான ஒரு கதை இருக்குங்க. ராமாயண கதை எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் கதையுமே நம்ம லைஃப்பில் நிறைய கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய பாடமாக தான் ராமாயணம் ஃபுல்லாகவே இருக்கும். அதில் பல உணர்ச்சி வசமான கதைகளுக்கு நடுவில் இன்றைக்கி நம்ம பேச போகிற நட்பு அப்படிங்கிற தலைப்பில் இலக்கணமாக விளங்கக்கூடிய ராமன் குகன் நட்போட ஸ்டோரி பற்றி தாங்க நாம் கேட்க போகிறோம். இந்த கதை பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோவில் கமெண்ட் செக்ஷன்லேயே கொடுத்துருந்தாங்க, ராமன் குகன் நட்பை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய ரெக்வஸ்ட்டுக்கு அவங்களுடைய ஆசைக்கு எனக்கு தான் இன்றைக்கி நாம் இந்த ராமன் குகன் நட்பு ரெட்டன வீடியோவை நாம் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். குகன் அப்படிங்கிற நம்ம இன்றைக்கி கதையோட ஹீரோ பார்த்திங்கன்னா நிஷாதர் அப்படிங்கிற இனத்தைச் சேர்ந்த வேடுவ அரசன். ஸ்ருங்கவேரபுரா அப்படிங்கிற ஒரு இடம் கங்கை நதிக்கரையில் இருக்குங்க. அங்கே தான் குகன் ராஜாவா அரசனா அந்த இடத்த ஆண்டுட்டு வந்துட்டு இருந்தார். அப்படி இருக்கிறப்ப நமக்கே தெரியும், தசரத மன்னனோட வார்த்தைக்கு இணங்க ராமர், சீதை, லக்ஷ்மணன் 14 ஆண்டுகள் அந்த கதை நமக்கு தெரியும். வனவாசத்துக்காக சிறை மாதிரி நினச்சிக்கிட்டு வனவாசத்துக்காக கிளம்புனாங்க அப்படிங்கிற ஸ்டோரி நம்மளுக்கு தெரியும். அப்படி வர்றப்ப கங்கை நதிக்கரைக்கு அங்கே அந்த நதியை கிடைக்கும் போது தான் குகனை மீட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்ததையுமே ராமர் வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்ச குகன் உடனே பயங்கர மலர்ச்சியாகி ராமனை பார்க்கறக்காக வந்திருக்காரு. நீங்களே சொல்லுங்கள், பயங்கரமான ஒரு ஃப்ரெண்டு, உயிரினும் மேலே நினைக்கக்கூடிய ஃப்ரெண்டு வந்திருக்காருன்னா நம்ம எக்ஸைட் ஆக மாட்டோமா? இந்த காலத்துலேயே இன்னும் சில ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுருக்குங்கிறத நான் ஏற்கனவே சொன்னேன். அப்படி இருக்கிறப்ப அந்த காலத்தில் இதிகாசத்தில் உண்மை மட்டுமே நம்பி வாழ்ந்துட்டு இருந்த அரசர்கள் தன்னோட நண்பரை மீட் பண்ணுறப்ப எவ்வளோ எக்ஸைட் ஆவாங்க, அவ்வளோ ஹாப்பி ஆகி தன் உயிரினும் மேலான நண்பனை பார்க்கறக்காக பழங்கள், தேன், பல உணவுப் பொருட்கள் சொல்லிட்டு அவ்வளோ விஷயத்தை எடுத்துகிட்டு ஆனந்தமாக மகிழ்ச்சியாக ஒரு குழந்தை ஒரு தந்தையோ இல்லை ஊருக்கு போயிட்டு வந்த உறவினரையோ பார்க்குறதுக்கு, தாத்தா பாட்டியை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஹாப்பியாக ஓடுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி குழந்தை மாதிரி மாறி ஓடோடி ராமன் கிட்ட இருக்கரம் கூப்பி ராமனை வரவேற்று தன்னுடைய அன்பை செலுத்தினாராம். ராமனும் தோல் மேலே கை போட்டு, நீ என் நண்பன் மட்டும் கிடையாது, என்னுடைய சகோதரனாவே உன்னை பாவிக்கிறேன்னு சொன்னாராம். 2 கண்களுடன் கண்ணீரோட ஆனந்தமாக ராமனை உபசரித்து சீத்தையும் லக்ஷ்மணையும் உபசரித்து அங்கே அன்னைக்கு தங்க வச்சாராம். அடுத்த நாள் காலையில் கங்கை நதிக்கரையை அவங்க கடற்கரைக்கு இருக்கிறதுலேயே சிறந்த படகோட்டியை கூப்பிட்டு சிறந்த படகை ஏற்பாடு பண்ணி பல படை காவலர்களோட அவ்வளோ அற்புதமாக சேஃபாக ராமனையும் சீத்தையும் லக்ஷ்மணனையும் கங்கை நதிக்கரையை கடக்க வச்சாராம். அப்படி அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ராமனும் குகனும் மறுபடியும் பிரியணும் இல்லையா? நைட் முழுக்க அவங்க நல்லா கதை பேசி ரெஸ்ட் எடுத்து எல்லாம் பண்ணாங்க. அடுத்த நாள் உயிரினும் மேலே நண்பன் பிரியிறானா யாருக்கு தாங்க கஷ்டம் இருக்காது? ஒரு குழந்தை, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு குழந்தை ஓடி எப்படி தந்தையை பார்க்குமோ அதே மாதிரி குழந்தை தந்தை அடுத்த நாள் கிளம்புறப்ப அழுகும் இல்லையா? திருப்பி எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியாது இல்லைங்களா? இந்த காலம் மாதிரி ஃபோனு, லெட்ரு, வாட்ஸ்அப்பு,
ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்னு எந்த சோஷியல் மீடியா கனெக்ஷனும் இல்லை. ஸோ எப்போ பார்க்க போகிறேன்னு தெரியாதனால குழந்தை போல் கதறி கதறி அழுதாளாம். ராமனும் கட்டி அணைத்து ஆற தழுவி அன்போடு பிரியா விடை கொடுத்து மீண்டும் சொன்னாராம், குஹா, நீ எனக்கு நண்பன் மட்டுமல்ல, உயிரினும் மேலான சகோதரனுக்கு ஈடாகத்தான் நான் உன்னை பார்க்குறேன்னு சொன்னாராம். அந்த வார்த்தையை கேட்டு மீண்டும் ஆனந்த கண்ணீர் வெள்ளப்பெருக்கெடுத்துச்சான் குகனுக்கு. அப்படி ஒரு அற்புதமான நட்புங்க. இதை கேட்குறப்ப நமக்கே இவ்வளோ பூரிப்பாக நம்ம கண்கள் ஓரத்தில் தண்ணீர் நிற்குது பார்த்தீங்களா? அப்போ அங்கிருந்து ராமனுடைய உண்மையான அந்த நட்பை வாங்கின குகனுக்கு எப்படி இருந்திருக்குங்க? குகன் ஒரு மனிதன், ராமன் இறைவன். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு உண்மையான பக்தியுடனும் பாசத்துடனும் அன்புடனும் சகோதரத்துடனும் நாம் யார்கிட்ட பழகினாலும் இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம தேடி போக வேண்டியது இல்லைங்க. அவர் ஏதோ ஒரு ரூபத்தில் அவரே நம்மளை விரும்புவார், நம்மளை சகோதரனாகவும் நண்பனாகவும் ஏற்றுக்குவார், நமக்கு ஆறுதலாகவும் இருந்து நமக்கு எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணுவாருங்கிறது இந்த கதையிலிருந்து நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே கண்டிப்பாக நமக்கு அம்மா, அப்பா, உறவினர்கள், கணவன், மனைவி, அந்த மாதிரி நம்ம லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற எந்த கேரக்டர்ஸ் நம்ம கூட இருந்தாலும் அத்தனையும் தாண்டி கண்டிப்பாக நம்ம எதனாலும் எப்போனாலும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கண்டிப்பாக ஒரு உறவு இருக்குங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் சரி, இல்லை நீங்கள் யாராவதோட வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக அவங்க நம்மக்கிட்ட எப்போ வேணால் எதுக்கு வேணால் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணலாம். என்றைக்கும் அவங்களுக்கு நம்ம அவைலபிளாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருப்போம், அவங்களுக்கு நல்லது சொல்லி நல்ல வழிகாட்டுற இடத்துல நம்ம இருப்போம், ஒரு சிறந்த நண்பனாக இருப்போம் அப்படின்னு உங்களுக்கு தோணாலும் சரி, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் அதுக்குண்டான கமெண்ட்டை போட்டுட்டு லைக்கை போட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எந்த ஆன்மீக கதை எது ரிலேட்டடாக உங்களுக்கு வேணும்னாலும் மீண்டும் கமெண்ட்டில் நீங்கள் என்ன கதை வேணும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இன்றைக்கி வீடியோ கண்டென்ட்டில் நட்பை பற்றி ஒரு அழகான கதை உங்களுக்கு சொன்னேன். மீண்டும் நாளைக்கு வேற ஒரு அற்புதமான அப்டேட், அற்புதமான ஆன்மீக கதையோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, it is bye from Soumya here, A to Z Astro Infinity Stream YouTube channel. Bye. Thank you.